ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டுடே வீடியோ வந்து எங்கள் தோட்டத்தில் வாழை மரம் இருக்குது. அந்த வாழை மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக உண்ணித்தண்டு எடுத்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நாங்கள் வாழைத்தண்டு வடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு உரித்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், வாழை மரத்தை வெட்டிக்கலாம். பாருங்கள், உண்ணித்தண்டு உரித்து எடுத்தாச்சு. இனி இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வடை செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு அம்மா தான் சமைக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். வாழைத்தண்டை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறவரப்பாக தான் அரைக்கணும். வாழைத்தண்டை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு தேவையான பொருட்களெல்லாம் போடலாம். கோதுமை மாவு, கொஞ்சம் கோதுமை மருந்து செய்ய போகிறோம். கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். இது பச்சை மிளகாயும் இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம். இந்த மல்லித்தலையும் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சது. மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் சீரகமும் சோம்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாகும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க. வடையை தட்டி போட்டுக்கலாம் வாழை இலையில். பாருங்கள், வடைக்கு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தலை, மிளகாய் நாலனம், உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொறுன்னு டேஸ்டியான வாழைத்தண்டு வடை ரெடி ஆயிடுச்சு. இது கூட சட்னியும் டீயும் சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.